ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சந்துஸ் டெக் பைட்ஸ். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அது வந்து இந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆன் யூடியூப் சேனல் என்ன மாதிரி, ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஆக்சுவலாக இட்ஸ் அ ஸ்லைடர். ஆக்சுவலாக க்ளூ கொடுத்துட்டேன். ஸ்லோ பார்த்துடலாமா? எஸ், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நியூயார்க் கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு அமேசிங் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இந்த மாடலோட பேர் DL400. இது வந்து ஒரு டாலி கார், ஆக்சுவலாக மோட்டரைஸ் டாலி கார். ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாமா? ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. நைஸ். அந்த ரேப்பரை எடுத்தீங்கன்னா சும்மா லைஃபாக இருந்தால் போதும். ஓகே, அண்ட் ஒரு ஜிப்லாக் பவுச். நைஸ். ஆக்சுவலாக வெறும் எம்டி பாக்ஸில், ஒரு கார்டன் பாக்ஸில் கொடுக்காம ஒரு ஜிப்லாக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களோட டாலி கார். ஓ மை காட், ஹியூஜ் மேன். அண்ட் தென் அது மேலே மாட்டுறதுக்கான அடாப்டர்ஸ், அடிஷ்னல் அடாப்டர்ஸ், மொபைல் அடாப்டர்ஸ், அண்ட் ஃபைனலி ரன் ஆகிறதுக்கான பவர் சோர்ஸ் பேட்ரி. அண்ட் தென் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான USB Type-C to Type A, USB A to Type-C cable. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் மொபைல் வச்சுருப்பீங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அண்ட் தென் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, என்ன ஸ்பீட் லெவல்ஸ் இருக்குது, ஓகே எப்படி டர்ன் பண்ணணும், அண்ட் தென் ஆப்பை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணணும் அந்த ஆப்பு. ஸோ இன்கேஸ் ஆப் ஒர்க் ஆகலைன்னா கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்கு வீடியோஸ் இருக்குது, அவங்க போட்டிருக்க வீடியோஸ் இருக்குது. அந்த யூடியூப் லிங்க்லேயே நீங்கள் போய் டேரெக்டாக டேக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க டேரெக்டாக உங்களோட இமெயிலுக்கு. எனக்கு அப்படி தான் சப்போர்ட் கிடைச்சிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டுக்கு அண்ட் ஆப்பிள் ஐஓஎஸ்க்கு ரெண்டுத்துக்குமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாமே கிளியராக இருக்குது. அண்ட் தென் as usual பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு சிலிக்கா ஜெல், டோன்ட் ஈட் டோன்ட் த்ரோ அவே அப்படின்னு போட்டுருக்காங்க. நம்ம இப்போ த்ரோ அவே பண்ண தேவையில்ல, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம டாலி காரை எடுப்போம். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ். ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்துருவோமா? எஸ், $1,426 grams இருக்குது. ஸோ ஓகே, இது எக்ஸாக்டாக. ஸோ 1,629 grams வெயிட் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு 2 kg. ஓகேவா? ஸோ இதோட வெயிட் ஆக்சுவலாக. அண்ட் இதில் ஒரு பேட்ரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா, இது என்ன பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நியூயார்க் கிட்ட வந்துருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் NPF750. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சோனி கேமராக்கோட பேட்டரிஸ் தான் அந்த NPF பேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சேம் அதே மாடல். இதோட MAH கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4400, தட் இஸ் 4400 mAh. அண்ட் இது வந்து 32.56 வாட் அவர் கொண்ட ஒரு லித்தியம் அயன் பேட்டரி. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக வர சோனியோட அந்த போர்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷலாக டெடிக்கேட்டடாக ஒரு இன்புட் Type-Cயோட இன்புட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எப்படி சொல்கிறது, ஹைலி அப்ரிஷியேட்டட் ஒன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி போர்ட்குள்ள ஒரு பேட்டரி கொடுத்தீங்கன்னா இதுக்கு தனியாக சார்ஜ் வாங்கணும். அவங்க கொடுத்துருக்க Type-C கேபிள் இதுக்கு போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற நார்மல் மொபைல் கூட சார்ஜஸும் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் லெட்ஸ் இன்சர்ட் இந்த பின்னில் போட்டு ஒரு கிளிக் பண்ணால் ஒரு கிளிக் பட்டனில் இருக்குது. ஸோ அகெயின் இங்கே கிளிக் பண்ணியாச்சு, ஒரு ஜர்க் வந்துட்டு போச்சு ஆஃப். ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டேக் அவுட் த பேட்டரினா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லாக் மாதிரி இருக்குது. அந்த லாக்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் ஒரு புல் அவுட் அவ்வளோதான். இங்கே வந்து இந்த இந்த இடத்துல இருக்கிற அந்த பின் வந்து உள்ளே போய் லாக் ஆகிடுது. இது வந்து நீங்கள் பேட்டரி இதை வந்து நீங்கள் ஹோல் இந்த இடத்துல ஒரு எல் ஷேப்பில் ஒரு லாக் இருக்குது. நீங்கள் பேட்டரி உள்ளே போனோடனே இது ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆகிடும். ஓகே, இவங்க கொடுத்துருக்கிறது வந்து DC 7.4 volt லியான் பேட்டரி 550 and then you can use 970 also. What is 970? 970 means இந்த இருக்கிறதுலே வந்து ஹை பவர்னு சொல்லலாம். அதாவது இது வந்து 4100 பேட்டரி. அவங்க கிளைம் பண்ணுறது 6000 நினைக்கிறேன், செக் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் மோர் ரன் டைம்னா நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை திஸ் F970. ப்ளீஸ் மேக் அ நோட், F970 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட், அதாவது நீங்கள் வந்து 4000 எம்ஏஹெச்னா அதில் 10,000 mAh கெப்பாசிட்டி கொண்ட பேட்டரி இருக்கும். ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து 5 அப்படின்னு காமிக்குது. ஸோ இதில் வந்து பவர் பட்டன் இருக்குது. அழுத்தி ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப், திருப்பி அகெயின் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன். ஓகேயா, ஸோ பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸ்பீடு வந்து 1 அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்பீடு 1ல் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அமைங்கன்னா ஸ்லோவாக மூவ் தெரியுதா. ஸோ அகெயின் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ 1 செகண்ட் இதை மூவ் பண்ணிடுறேன். ஓகே, அதில் கொடுத்துருக்க பட்டனில் நீங்கள் ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே, நீங்கள் இது 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ். ஓகே, நீங்கள் செகண்ட் டைம் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ்மெண்ட். ஓகே, அந்த ஸ்லோ மோஷன் பாருங்கள், ஓகே இதுதான் மூவ்மெண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன சேஞ்ச், என்னோட ஃபிங்கர் இங்கே வைக்கிறேன். இதோட ஃபோர்ஸ் பாருங்கள், தெரியுதா. ஸோ நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாலி கார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுலேயே ஒரு சின்ன மாடல் ஒன்று இருக்குது. அந்த தின் டயரில் அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் இருக்காது. இதில் கொடுத்துருக்கிற கிரிப் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இதுலேயும் வந்து ஒரு ஜர்க்கே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா டியூவல் மோட்டார்ஸ், 2 பக்கம் 12 மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் எப்படி 360 டிகிரி எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த காரை டர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இது சுற்றிட்டே இருக்கா, 1 செகண்ட். ஓகே, 2 சேர்த்து லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது போகிறக்கா கரெக்டாக 10 ஸ்பீடில். இப்போ உங்களோட மேலே இருக்கிற மொபைல் அடாப்டர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மொபைல் அடாப்டர்ஸ், உங்களுக்கு வேணால் DSLR கேமரா கனெக்ட் பண்ணலாம். எஸ், லாக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த லாக் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மேலே இருக்கிற அந்த பால் ஸ்டாண்டுக்கும் ப்ளஸ் அலாங் வித் பாட்டம் ஒரு சேர்த்து லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இதை வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கல் வேணா வெர்டிக்கல், ஹரிசாண்டல் மொபைல் எதனா ஒரு மொபைல் உண்டு உங்கள் மொபைல் வந்து நீங்கள் கொடுத்தா ஷார்ட்ஸ் எடுக்க உதவும். ஸோ நான் ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் இருக்கு. டிகிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த மவுஸை வந்து எடுக்கணும். வெயிட், சரி நார்மலாகவே எடுத்து பார்த்துடலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த மவுஸோட ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஸ்லோமோட்டிக் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ ரெக்கார்டிங் மொபைல் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. ஸ்லோ மோஷன் 1 ஸ்பீடில் எடுக்கிறேன்.
அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டிங் எடுத்துட்டீங்க. ஸோ இது ரெக்கார்டிங்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன் செகண்ட். நம்ம எடுத்த மொபைலில் எடுத்த வீடியோஸ், அதாவது டெஸ்ட் அந்த டாலி காரில் எடுத்த ஸ்லோ மோஷன் வீடியோஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங்காக எடுத்த ஒரு சாம்பிள் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் மோஷன் எடுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மொபைல் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் கேமராஸ் கனெக்ட் பண்ணலாம். இதே இதில் ஆக்ஷன் கேமராஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆக்ஷன் கேமராஸை தவிர உங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவை கனெக்ட் பண்ணி ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எடுக்கலாம். ஒரு ஸ்லைடர் உண்டான கெப்பாசிட்டி எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, அண்ட் தென் நீங்கள் ஒரு செல்ஃபி ஸ்டிக் பண்ணால் அது மேலே கனெக்ட் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஷார்ட்டாக எடுத்தேன், ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சிங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாரி, 1 2 3 4 5. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு. தெரியுதா ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடாக போகுது? ஸோ மோட்டர் அந்த பக்கம் தான் இருக்குது. நான் கையை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் வச்சுங்களேன், பாருங்க ஏறி போயிட்டே இருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன், வெயிட் கிரிப் பண்ணி பிடிக்க முடியல. ஓகே, ஸோ எஸ். ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு 2 டம்மி வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 2 மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார்ஸ் 2 பக்கம் இருக்குது. அண்ட் இதோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொன்னேன் 2 kg சொன்னேன். இதோட ஸ்பீட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நியூயர் ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா DL400 அந்த மாதிரி மொபைலில் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஆப் தெரியுதா ஆப்? ஸோ உங்களுக்கு ஆப் கனெக்ட் ஆகிடுச்சு, மேனுவல். ஓகே, ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரன்னிங் மோட் ஸ்லோன்னு கொடுத்துருக்கோம். இதில் ஸ்பீட் லெவல் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், 2 இங்கே மாற்ற இங்கே மாறுது பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்இடிலையும் உங்களுக்கு கிளியராக காமிக்கும். 3 4 5 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் ஸ்பீட் 1 போட்டுட்டு உங்களுக்கு ரன்னிங் மோட்டில் கொடுத்துட்டு இதில் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்லோ அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பீட் வேணும்னா ஸ்பீடு இது பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சேம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடில் ஸ்லோ ஆகிடும். அண்ட் தென் ஸ்பீட் 5 கொடுத்துருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டில் போகுது. அண்ட் தென் ஸ்பீட், அந்த ஸ்பீட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்பீட் 5 வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள் சரியான ஸ்பீடில் போகுது. ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரேக் ஆகாது, அந்த மோட்டர் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் ஓடி நிற்கும். அண்ட் நான் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ரன்னிங் மோட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு கொடுக்குறேன். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்லோவாக வேணுமா கான்ஸ்டன்ட்டான ஸ்பீடில் வேணுமா, ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. அண்ட் தென் ஏபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏபின்றது வந்து ஒரு பாயிண்ட் இப்படி போயிட்டு எடுத்துகிட்டு திருப்பி இந்த பக்கம் வாங்கன்ற மாதிரி. ஓகே, ஸோ ரன்னிங் மோட் கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு, ரைட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைவ் வீடியோ கேப்சருக்கு நம்ம எப்படி போகணுமோ அதுக்கு ஸ்பீடு ஸ்லோ ஆப்ஷன்ஸ் எவ்வளோ நேரம் போடணும்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். லைவ் வீடியோ எடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் பார்த்திங்கன்னா அதே எடுத்துகிட்டே வரும்.
டைமிங் முடிஞ்சோடனே 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட் 25 செகண்ட்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். வேறு என்ன இருக்குது, டைம் லேப்ஸும் இருக்குது. இதை சுற்றி வரதுக்கு 248 ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் இப்படி கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுத்துருக்கிறதுக்கும் இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக மேனுவல் ஆப்ஷன் இட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃபர்தராக என்னென்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 2 பக்கமும் அது வெயிட் மேலே ஏறும்னு போட்டிருக்கு. ஓகே, இது வந்து சாரி அந்த வீல் இருக்கணும் கரெக்டாக. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, ஒரு வீல் மூவே ஆகலை. இது டம்மி வீல் தான். எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து நீங்கள் இந்த ஸ்லாண்டிங் ஆங்கிளில் கூட ஒரு வீடியோ எடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ளீனாக எடுத்துகிட்டு வரும். நான் அது ஆக்சுவலாக பேலன்ஸுக்கு 2 பக்கம் இல்லாமல் காமிக்கிறேன். நான் சொல்கிறது 2 பக்கமும் ஒரு ஸ்லோப் சர்ஃபேஸில் இருக்குன்னா வீடியோ எடுத்துகிட்டு வர பாருங்க. ஓ மை காட். ஸோ கேமரா வந்து ஷேக் எதுவுமே ஆகாதுங்க. நீங்கள் காட்டு பண்ணால் அந்த டர்னிங் இப்படி கூட எடுத்துகிட்டு வரும். அதுதான் அந்த எக்ஸாம்பிள். 60 டிகிரியில் வீடியோ எடுக்கலாம். அளவு நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த 360 எடுக்கும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச் த்ரெட் இருக்குது, ஆக்ஷன் கேமரா மவுண்ட் இருக்குது, அண்ட் ஃபோன் ஹோல்டர் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா DL 300ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து DL 400. ஸோ DL 300க்கும் 400க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, DL 300ல் வந்து சிங்கிள் மோட்டர். ஆக்சுவலாக இது வந்து டபுள் மோட்டர் இருக்குது, 2 பக்கம் 2 மோட்டர் இருக்குது. சிங்கிள் அதில் இது வந்து டியூவல் மோட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மெயின் ஹைலைட் வந்து பேட்ரி பார்த்தீங்கன்னா அது பில்டின் பேட்ரி. ஸோ பில்டின் பேட்ரினா மோஸ்ட்லி ரீப்ளேஸ்மெண்ட் இது பண்ணலாம். பட் நம்ம மவுஸில் வர பேட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்டியில் இருக்கும்போது பண்ணிக்கலாம். பட் இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம். ஸோ சர்வீஸ் சென்டர் வந்து சென்னையில் மோஸ்ட்லி ரேர் கேஸாக நம்ம வந்து எடுத்து அனுப்பிச்சு வாங்கணும். இந்த மாதிரி ஒரு லைக் கோடெக்ஸ் ஆகட்டும் எல்லாமே மோஸ்ட்லி வாரண்டி வந்து சிங்கப்பூரில் இருக்கும். அவங்க கால் பிளாக் பண்ணால் அவங்க எடுத்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் அவங்க எடுத்து அங்கே அந்த லொக்கேஷன் அனுப்புவாங்க. அது ரெடியாக வரதுக்கு டேக் அரௌண்ட் 1 or 2 months ஆகும். ஆல்மோஸ்ட் அந்த வாரண்டி பீரியடில் 1 or 2 months ஹியூஜாக போகுது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரான்ச் எல்லாம் வந்து அவங்க சர்வீஸ் சென்டரில் சென்னை மெயினாக இம்போர்ட் பண்ணி தந்தாங்கன்னா மேபி அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஈஸியான இதுவாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்மூத் சர்ஃபேஸில் மட்டும்தான் ஓடும் DL 300. அண்ட் DL 400 பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வீலு பேர் வந்து ஆன்டி ஸ்லிப் ரப்பர் வீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, எங்கே ஸ்லிப் ஆகாது. தெரியும் உங்களுக்கு அது அப்படியே ஸ்லோ மோஷனில் ஏறும்போது பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டயர்ஸில். அண்ட் இதோட மேக்ஸிமம் வெயிட் DL 300ல் பார்த்தீங்கன்னா 3 kgs. இது வந்து அன்இவன் சர்ஃபேஸில் கூட 3 kgs போட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டை தூக்கிட்டு அதை ஸ்மூத்தாக வீடியோ எடுக்கும். மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அண்ட் ஆப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் நாய்ஸ்லெஸ் சைலண்ட் ஆப்ரேஷன். இப்போ ஓடும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த மோட்டர் ஓடுற சவுண்டு ஒன்றுமே கேட்காது வெளியே. அப்படி ஒரு நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷனான வீடியோ எடுக்கும்போது. அண்ட் கர்வ் பாத்துலேயோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைன்லேயோ டர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 டிகிரி வரைக்கும் ஸ்லோப்பில் வந்து வீடியோ எடுக்கலாம். அண்ட் இது நியூயரில் கொடுத்துருக்க அந்த 90 to 180 டிகிரி நீங்கள் எப்படி வேணாலும் டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மவுண்ட்டை. ஸோ இது வந்து டியூவல் லாக் டெக்னாலஜி. ஸோ இந்த பக்கம் லாக் ஆகும், அப்படியே லாக் ஆகுது. ஸோ 2 பக்கம் சேர்த்து லாக் ஆகிறதுனால இது கொஞ்சம் கூட அந்த எப்படி ஸ்லிப்பரியே கிடையாது. ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சுன்னா லாக் ஆனது தான். அண்ட் 60 டிகிரி நீங்கள் திருப்பிக்கலாம், இல்லை டைம் லாப்ஸ் எடுக்கலாம் ஸ்லோ மோஷனில். அண்ட் ஒன்ஸ் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து க்ரீன் கலராக மாறிடும். இந்த பேட்டரி ரெட்டில் சார்ஜ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லான க்ரீனாக மாறிடும். அது வெண்டிலேஷன் கொடுத்துருவாங்க அந்த பேட்டரியில், NPF லித்தியம் அயன் பேட்டரியில். அண்ட் இது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 5 hours ரன் பண்ணலாம். 5 hours இட்ஸ் எனஃப் கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி இந்த டாலியோட எடுக்க போல. இன்கேஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 5 வீடியோஸ் எடுக்கும். 1 hour இட்ஸ் எனஃப் ஃபார் டேக்கிங் ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவில் அவைலபிள், அமேசானில் அவைலபிளாக இருக்குது. யூஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பிலோ
20K. அது அப்ராக்சிமேட் சைஸ் ஏன் ப்ரைஸ்ன்னு சொல்லலைன்னா இந்த ப்ரைஸ் வந்து மேபி வேரியன்ட் மாறிட்டே இருக்குது. பிலோ 20Kயில் இது வந்து எனக்கு ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட். ஏன்னா இதோட பேட்ரிஸ் வந்து இன்பில் கிடையாது. என்னை பொறுத்திருக்க பெரிய ப்ளஸ். இது வந்து ஈஸிலி அவைலபிள். நீங்கள் வந்து ஒரு லோக்கல் கேமரா ஷாப்பில் போய் NPF நீங்கள் ஒரு எப்படி சொல்கிற 550ல் 422 970 வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்டரிஸ் வாங்கினா திருப்பி ரீசைக்கிள் போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பேட்டரிஸ் தான் மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் இன்பில்ட்டாக கொடுத்தாங்கன்னா. ஸோ எக்ஸ்டர்னல் பேட்டரினால இட்ஸ் குட் ஒன் ஆக்சுவலாக. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் சந்துரு அவுட்.